நாங்கள் தேவகுமாரர்கள் கிருஷ்ணா மற்றும் பலராம். நாங்களும் உங்களுடன் விளையாடலாமா? ஆஹா, ஏன் கூடாது? சீக்கிரம் போய் ஒளிந்து கொள்ளுங்கள். என்னிடமிருந்து நீங்கள் எவ்வளவு நேரம் தப்பிக்க முடியும் என்று பார்க்கலாம். நான் வருகிறேன். நான் இந்த மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன். யாராலையும் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இது எப்படி நடந்தது? மாதவ் உங்களுடன் தானே விளையாடிக் கொண்டிருந்தான். திடீரென்று எப்படி காணாமல் போனான்? முதலில் சிறுவர்கள், இப்பொழுது மாதவ். யார் இப்படி செய்கிறார்கள்? மகாராஜா, என்னுடைய மகன் அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தான். கடைசியாக நான் அவனை ஒரு மரத்தடியில் பார்த்தேன். அதன் பின் அவன் வீடு திரும்பவே இல்லை. தாங்கள் அந்த மரத்தை எங்களுக்கு காட்ட முடியுமா? நிச்சயமாக காட்டுகிறேன் கண்ணா. வாருங்கள், வாருங்கள் போகலாம். இதுதான் அந்த மரம் கண்ணா. நான் அவனை இங்குதான் பார்த்தேன். என்னை அடிக்காதே, என்னை அடிக்காதே. யார் நீ? எதற்காக எங்கள் பிருந்தாவனத்தின் குழந்தைகளை மறைத்து வைத்திருக்கிறாய்? என்னை ஒரு பயங்கரமான கொடூரமான ராட்சசன் தான் இவ்வாறு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினான். அவன் குழந்தைகளை அவனுடைய ராஜ்யத்தில் அடிமைகளாகி வைக்க ஆசைப்படுகிறான். இதுதான் விஷயமா? அவனுடைய ராஜ்யம் எங்குள்ளது என்பதை பற்றி எங்களிடம் கூறு. அது அந்த மலைக்கு பின்னால் அடர்ந்த காட்டிற்கு அருகில் அவனது ராஜ்யம் உள்ளது. அங்குதான் அவன் அந்த குழந்தைகளை அடைத்து வைத்துள்ளான். கிருஷ்ணரும் பலராமனும் வந்துவிட்டார்கள்.
பயங்கரமான துர்நாற்றம் அடிக்கிறது. குளித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். நாராயண நாராயண. ஆஹா, அற்புதம், அற்புதமான இடம். உடலில் உள்ள உஷ்ணத்தை போக்கிக் கொள்ள இது சிறந்த இடம். முதலில் குளித்துவிட்டு வருவோம். நாராயண நாராயண. ஓம் சூர்யாய நமஹ. நாராயண நாராயண. இது என்ன நாடகம் பிரபு? என்னுடைய வீணை எங்கு சென்றது? அது இல்லாமல் நான் இருப்பது என்பது நடக்காத காரியமாயிற்றே. இப்பொழுதுதானே இங்கு வைத்து சென்றேன். எங்கு போனது என்று தெரியவில்லையே. நாராயண நாராயண. நாராயண நாராயண. சூரிய தேவனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் தான் கூற வேண்டும். வீணை இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. அதை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். கண்ணா. நாராயண நாராயண. வணக்கம் நாரத முனிவரே. ஆயுஷ்மான் பவ. உங்கள் இருவரையும் பார்த்ததில் நான் தன்யனானேன். என்னவாயிற்று நாரத முனிவரே? தாங்கள் ஏதோ சோகத்தில் இருக்கிறீர்களே. உங்களுடைய வீணை எங்கே? என்ன சொல்வது? சூரிய உதயத்தில் அந்த நதிக்கரையில் நீராடலாம் என்று நினைத்தேன். நான் என்னுடைய வீணையை நதிக்கரையில் கழட்டி வைத்துவிட்டு அந்த நதியில் நீராடச் சென்றேன். திரும்பி வந்து பார்த்தபோது என்னுடைய வீணையை காணவில்லை. நாராயண நாராயண. என்னுடைய வீணை இல்லாமல் நான் வேறு எந்த லோகத்திற்கும் செல்ல முடியாது. கவலைப்படாதீர்கள் நாரத முனிவரே. நானும் பலராம் அண்ணாவும் தங்களுடைய வீணையை நிச்சயமாக மீட்டு தருவோம். நில்கண்ணா, இருவரும் நில்லுங்கள். உங்களுக்கே தெரியும் யசோதா அன்னை இதனால் எவ்வளவு கஷ்டப்படுவார் என்று. சரி ராதா, நாங்கள் இருவரும் செல்ல போவதில்லை. என்ன அண்ணா? நீ சொன்னால் சரிதான் கண்ணா. நில்கண்ணா, கண்ணா செல்லாதே. இவர்கள் இருவரும் எப்பொழுதுதான் திருந்துவார்கள்? கிருஷ்ணா, பல்ராம், தங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. இனி நிம்மதியாக என் வீணையை வீட்டுக்கு கொண்டு என் பயணத்தை தொடங்குவேன். நந்தகோபால் அவர்கள் வாழ்க!